சூர்யா, இராணுவம் அதனுடைய வேலையை திறம்பட செய்தது, ஆனால் அரசாங்கம் அப்படி செய்ததா அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இப்போ இவங்க சொன்னாங்க மும்பை குண்டு வெடிப்பு நடந்தப்போ நாங்கள் இந்த மாதிரி பாகிஸ்தானியை ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஷரம் ஏ ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்டில் இருக்கக்கூடிய நகரத்தில் மன்மோகன் சிங் அவர்களும் யூசப் ராசா கிலானியும் மும்பை குண்டு வெடிப்பு நடந்து 7 மாதத்தில் மீட்டிங் பண்ணுறாங்க. அதில் என்ன ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா, நம்மளும் ஒத்துக்கிறோம் பாகிஸ்தான் இஸ் எ விக்டிம் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, நீங்கள் சரியாக கையாளலன்னு சொல்லிட்டு. இப்போது மும்பை தாக்குதல் நடந்தப்போ அப்போ இருந்த ஏர்ஃபோர்ஸும் அப்போ இருந்த இராணுவம் பாகிஸ்தானில் இதே மாதிரி செலக்டிவ் டார்கெட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை போன்று தாக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை நீங்கள் ஏன் மறுத்தீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் கிடையாது. அதை தாங்குவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கான அரசியல் சாதுரியமோ சர்வதேச உங்களுக்கு ஒத்துழைப்போ இல்லாததுனால அதை நீங்கள் பண்ணல. இன்றைக்கி நம்ம போய் ஆப்ரேஷன் சிந்துன்னு தாக்கியிருக்கக்கூடியது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு அவங்க சொல்லக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரி மட்டும் கிடையாது. பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாவல்பூர்லேயோ இல்லை முனிர்கேலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ தீவிரவாத முகாம்களை போய் தாக்கிட்டு வந்திருக்கோம். இதற்கு எந்த நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு. இதற்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் ஒருவேளை நீங்கள் அட்டாக் பண்ணியிருந்தா எவ்வளோ கண்ட்ரிஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. ஆனால் இன்றைக்கி அரபு நாடுகள் உட்பட நீங்கள் சொல்லக்கூடிய டர்க்கி, சைனா முதற்கொண்டு இந்தியா, பாகிஸ்தான் 2 நியூக்ளியர் பவர்ஸ் நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணீங்க, உங்களை கண்டிக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்படி 2 பேரும் ஈக்குவல் பண்ணி பேசுறாரு. இது என்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே அப்படிதான் இருந்துச்சு. இணையா வச்சு பேசுறாரு. காஷ்மீர்ல யூபி அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்குறேன். யூபி அரசாங்கத்தில் காஷ்மீர்ல 48 மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்திருக்கு. எந்த தாக்குதலுக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் முதல்ல பதிலடி கொடுத்தது? எந்த தாக்குதல் சர்வதேச அளவில் இப்படி பேசப்பட்டதுன்றது அவங்க சொல்லட்டும். உடனே சொல்லுவாங்க மும்பை தாக்குதல் நடந்தோடனே நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், அமெரிக்கா கண்டிச்சாங்க, ரஷ்யா கண்டிச்சாங்கன்னா அந்த தாக்குதலில் அமெரிக்காவினரும் ரஷ்யாவினரும் இறந்து போனார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தது. எந்த காலத்தில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானை மையமிட்டு சர்வதேச நாடுகள் சொல்லியிருக்கின்றது முதல். இரண்டாவது, நீங்க ராகுல் காந்தி அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இப்போ ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அவருக்கு உண்மையிலேயே இந்தியாவில் எவ்வளோ பிளேன் சுட்டுட்டாங்க அப்படின்ற அக்கறை இருந்திருந்தால் நேரடியாக பிரதமரிடமோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ அவர் பேசியிருக்கலாம். இந்த